எப்படி நல்லா பளபளன்னு இருக்குல்ல இந்த பாத்திரம். ஏன்னா இவ வந்து பாத்திரத்தை காமிக்கிறாளேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? எதனா புதுசாக ரெசிபி எதனா பண்ண போகிறாளா? பிரியாணி இல்லைனாக்கா வந்துட்டு அமேசான்லேயோ ஏதோ ஆன்லைன்லேயோ வெப்சைட்டில் வந்துட்டு பாத்திரம் எதனா வாங்கினா அதோட வீடியோ வந்துட்டு போடுறாங்களான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஏசி யூஸ் பண்ணுறீங்களா? அப்போது இதுக்கும் உங்கள் ஏசிக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துட்டு இருக்குங்க. எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா ஏசி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 28 இல்லைனாக்கா 30 இந்த டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்துட்டு ஓடுவாங்க. என்னடா 30ல் வச்சா எப்படி வந்துட்டு கூலிங் ஆகும் ரூமு, எப்படி இருப்பீங்கோன்னு சொல்லிட்டு யோசிக்க தோணும் எல்லாருக்குமே. ஸோ இந்த ஏசி கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே ஃபேனு வந்துட்டு ஓடுங்க. ஃபேன் போடும்போது ஏசி ஓடிட்டே தான் இருக்கும் எங்கள் ரூமில். எப்படி கழிவு ஜாஸ்தியாக தான் நிறைய பேர் யோசிப்பீங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாத்திரத்தை வந்துட்டு காமிக்கிறதுக்கு பாருங்கள், தண்ணி வச்சுருக்கேன். சில பேர் கன்ஃபியூஷனாக வந்துட்டு இருக்கலாம். என்னடா ஏசி காட்டுறா, ஃபேனை காட்டுறா, பாத்திரத்தை காட்டுறா, என்னடா சம்மந்தம், என்னடா சொல்ல வரான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தோணலாம். ஆக்சுவலி இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயத்தை நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும். என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா ஹை எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து நம்ம வந்துட்டு கம்மி பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்துட்டு குறைக்க முடியும். அது இல்லாமல் ரூமோட இம்யூனிட்டி வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஏசியும் ஃபேனும் ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரூம் வந்துட்டு சீக்கிரமாகவே கூலிங் வந்துட்டு ஆகிடுங்க. பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கட் ஆஃப் கூட ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை பண்ணி பார்த்து செக் பண்ணுங்கள். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் தண்ணி எதுக்கு அப்படின்னாக்கா நிறைய நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏசியில் வந்துட்டு நம்ம உட்காந்து வேலை செஞ்சுட்ருக்கும் போது இல்லை தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தொண்டை வந்துட்டு ரொம்ப ரொம்ப வறண்டு போயிடும். அடிக்கடி வறண்டு வந்துட்டு போகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூக்கில் வந்துட்டு அப்படியே ட்ரையாக ஒரு காற்று வந்துட்டு அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும் மூக்கில். ரொம்ப மூக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை வந்துட்டு ஆகிடும். ஸோ கண்ணால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை ஆகிடும். ஒரு மாதிரி எரிச்சலாக வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். ஸோ தூங்கும்போது நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ட்ரையான காற்று மூக்கில் வந்து அடிக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும். தொண்டை அதெல்லாம் தூங்கும்போது டைமில். ஸோ அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிண்ணம் வந்துட்டு தண்ணி வந்து பண்ணிடும். என்ன இன்னும் பார்த்துட்ருக்கீங்க? போய் நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டு போகிறீங்களே, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். தேங்க்யூ.